பொன்னேரியில் அமைச்சர் குமார் ரா ஆய்வு. நூலகம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய பணிகள் பார்வை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் குமார் ரா நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். புதிய தொழில்நுட்ப வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் நூலகம் மற்றும் வள்ளூரில் அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் கட்டுமான தரம் குறித்த அதிகாரிகளிடம் மற்றும் ஒப்பந்தக்காரர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் அனைத்து பணிகளையும் விரைவாகவும் தரமாகவும் முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆய்வில் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். செய்தியாளர் ராஜா. பின்னாடி வந்து தம்பி தம்பி ஏய் போனே फोन पे प्लीज चल मुत्तना कई किले हेलो சரி சரி इधर फोन கொஞ்சம் இப்படி வரமே போய்டு அப்படியே போய்டு உள்ள போய்டு என்ன கொஞ்சம் வரமாங்கண்ணா இந்த பாயிண்ட் இருக்கு கிளியர் இருக்கு கல்லுடா கொஞ்சம் வாங்க அங்க வாங்க அதிகா இருக்கு நான் கொஞ்சம் தள்ளிங்க வீடியோ கட் பைட் லைட்டா பின்னாடி வந்துடலாம். கிளம்பி லோகோ எங்க போனா எங்க போறாங்க வணக்கங்க. ஸ்டேடியம் போய் பார்த்தோம். நம்ம கூண்டில ரொம்ப அருமையாக கட்டின்னு இருக்காங்க. அண்ட் இன்னும் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 5.5 ஏக்கர்ல பண்றாங்க. எல்லா வாலிபால், கிரிக்கெட் ஸ்டேடியமும் பண்ண சொல்லியிருக்கோம். கிரிக்கெட் விளையாடுறதுக்கும் எல்லாமே நல்லா அருமையாக பண்ணின்னு இருக்காங்க. ஒரு லேப் வந்து 400 மீட்டர் வரைக்கும் போகிற மாதிரி ரொம்ப பிரமாதமாக பண்ணின்னு இருக்காங்க. முடிஞ்சதுனாக்கா இது ஒரு நல்ல இடமா இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்கும் ஸ்டேடியத்துக்கும் நல்லா இருக்கும். பொன்னேரியில் இப்போ இங்கே வந்திருக்கிறத பார்த்துருக்கும்போது லைப்ரரி, இது ஒரு நல்ல லைப்ரரி. கம்ப்யூட்டர், குழந்தைங்க படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் வசதியோட எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ணுறாங்க. ஐ திங்க் everything will go well. எவ்வளோ மதிப்பு சார்? இது 1 கோடி
ஸ்டடி சென்டர் கான்செப்ட் 1.9 இது வந்து ஸ்டடி கம்ப்யூட்டர் எல்லாம் சேர்த்து கம்ப்யூட்டர் இன்டீரியர்ஸ் ஆவடியில் ஒரு இடம் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இதுவும் வந்து நல்லபடியா பண்றதுக்கு 1.9 crores 1.9 crores ஸ்டடி சென்டர் கான்செப்ட். சரிங்களா சார், இப்போ இருக்கிற இந்த லைப்ரரி இந்த மாதிரி நூலகங்கள்லாம் கட்டி தராங்க, இது சிறப்பான இதுதான். கிராமப்புறங்களில் இருக்கிற ஒரே ஒரு லைப்ரரி கூட செயல்படாத லைப்ரரிக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு ஒரு வண்ணம் பூசி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முறைகேடுகள் எல்லாம் நடந்திருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இதெல்லாம் தவிர்க்கணும். நம்ம வந்து டெஃபினட்டா நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து தோல் கொடுத்தோம்னா ஆனரபிள் சிஎம் வந்து உங்களுக்கு தெரியும் நமக்கு எல்லாத்துக்குமே தோல் கொடுத்துக்கு ரெடியா இருக்காரு. பிரமாதமா நம்ம சேர்ந்து செய்யலாம். நீங்க எல்லாரும் நம்ம கூட ஒன்னா சேர்ந்தோம்னா இந்த மாதிரி ஒரு சில தேவைப்படாத ஒரு சில வேலைகளை நம்ம தவிர்த்துட்டு நல்லபடியா ஆக்கப்பூர்வமான வேலைகளை மிக அருமையா செய்யலாம். எல்லா கிராமப்புறமா வந்துடும் சார். நிச்சயமாக எல்லா கிராமப்புறத்தையும் நாங்கள் வளர்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆனரபிள் சிஎமோட கொள்கை பார்த்தீங்கன்னாக்கா 1.5 trillion அதை அடையணும்னாக்கா நம்ம கிராமப்புறத்தெல்லாம் வளர்த்தே ஆகணும். அதெல்லாம் ஆய்வு செய்வாங்க. எல்லாருக்கும் ஆய்வு செய்ய சொல்லியிருக்காங்க. எல்லாரும் நல்லா செய்வாங்க. சார், இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சைல்டு ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு கேள்வியாகவே இருக்கு. எப்படின்னாக்கா குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்க என்ன பண்ண போறோம், எந்த மாதிரி வந்து இதை வந்து தடுக்க போறோம்? நம்ம நிச்சயமா ஒரு கவுன்சிலிங் வைக்கணுங்க. எல்லா ஸ்கூல்லையுமே வந்து கவுன்சிலிங் ஆரம்பிச்சாதான் ஸ்கூல்ல இருந்து ஒவ்வொரு இடமா நம்ம ஸ்கூல் கவுன்சிலிங் பண்ணோம்னா ரொம்ப நல்லா கொண்டு போகலாம், பிரமாதமா கொண்டு போகலாம். அதிகமா தொழிற்சாலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க திருவள்ளூர் மாவட்டத்திலே திருவள்ளூர் மாவட்டத்துல சைல்டு அதிகமா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஆய்வு வந்து மேற்கொண்டு தனிக்குழு ஏதாவது அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? ஆமாங்க, நம்ம லேபர் டிபார்ட்மெண்ட்ல அவங்க நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்காக எல்லாத்தையும் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ லேபர் நடைமுறையில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டெஃபினட்டா இதெல்லாம் அவாய்ட் ஆகிடும். இன்னைக்கு கலெக்டர் தலைமுறையில் ஒரு மீட்டிங்கும் நடக்கும் இந்த லேபருக்கு. சரிங்களா? நன்றி.